ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீல் பிரெயின் ராட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ போட்டு எவ்வளோ நாள் ஆகும், எத்தனை மாதம், எத்தனை அரை வருஷம் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரில எனக்கு. அதனால் வந்து இந்த வாட்டி நான் வந்து கொஞ்சம் லீவ் கிடச்சனால வந்து இந்த வீடியோவை போடுறேன். ஓகேங்க, இந்த வீடியோ வந்து நிறையா பேர் பார்த்துருப்பீங்க. அது வந்து நான் கொஞ்சம் விளாண்டுட்டேன் சரியாமல், சாரி, அது ஒன்று மன்னிச்சுக்கோங்க, கொஞ்சம் விளாண்டுட்டேன். சரி, ஓகே. இந்த வீடியோட கான்செப்ட் என்ன அப்படின்னா வந்து நம்ம வந்து எல்லாம் பிரெயின் ராட்டாக வந்து அப்படியே ஃபேஷன் ஷோவில் வர மாதிரி அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து நம்ம காசை கொடுத்து பை பண்ணணுங்க. பை பண்ணி நம்ம இதில் வச்சு இந்த பாருங்களேன், இந்த மாதிரி கலெக்ட் பண்ணணும் காயின்ஸ் எல்லாம். இப்போ ஒரு பிரெயின் ராட் நான் ஸ்டீல் பண்ணிட்டேன். சரி, ஓகே, முழு ஸ்டீல் பண்ணிட்டு வச்சுக்கோம். பேஸ் போய் லாக் பண்ணுற போடா. ஓகே, லாக் பண்ணிட்டோம். சரி, இந்த கான்செப்ட் என்ன, இந்த மாதிரி காசு கொடுத்துட்டு கொஞ்சம் கலெக்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறதா இந்த கேமோட கான்செப்ட். மற்றவங்களோட இதை போய் ஸ்டீல் கூட பண்ணலாம். சரி, ஓகேங்க, நம்ம வந்து இன்ட்ரோவே மறந்துட்டோம். சரி, ஓகேங்க, வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே காய்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகேங்க, நம்ம வந்து இன்ட்ரோ முடிச்சிட்டோம். சரி, ஓகே, இப்போ வந்து இவங்கெல்லாம் அப்படி அடிக்கலாம், இந்த கட்டையை வச்சு அடிக்கலாம், எல்லாத்தையும் வெளில வந்து அடிக்கலாம். சரி, ஓகே, இப்போ நம்ம பேஸ் லாக்கில் இருக்கா, அங்கே லாக்கில் தான் இருக்குது. ஓகே, நம்ம ஸ்லாப் மட்டும் வாங்கிட்டோம். இதை வச்சு நான் வந்து பெரிய கை மாதிரி இருக்கும், சரி ஈஸியாக அடிக்கலாம். நில்றா இல்லை, உள்ளார போயக்கூடாது. ஏன் தெரியுமா, நீங்கள் உள்ளார போய் அவன் லாக் பண்ணிட்டா வெளியில் வர முடியாது. இந்த ஒரு நிமிஷத்துக்கு வெளியில் வர முடியும். சரி, ஓகே, நம்ம பேஸ் வந்து லாக்கில் தான் இருக்குது. சரி, ஓகே, இந்த காசை கலெக்ட் பண்ணிட்டு ஏதோ நல்ல பிரெயின் தான் பார்ப்போம். நல்லா இருக்கீங்களாடா? நல்லதாக வருதா? ஒன்றுமே நல்லா வரல. சரி, இந்த ட்ரொப்பி ஏதோ ஒன்று சொல்லுது, ட்ரொப்பின்னு ஏதோ ஒன்று பிரெயின் வாங்கியிருக்கேன். சரி, அதை அப்படியே போயிருக்கட்டும். வாங்கடா. ஓகே, இப்போ இதை லாக் பண்ணிடலாம். லாக் போடு. சரி, ஓகேங்க, லாக் போட்டாச்சு. இப்போ வந்து அவனை நேரத்துக்கு போய் அடிக்கணுமே. தம்பி இங்கே வா. ஐயோ அட்ரா போடு நல்லா வாங்கினியா, போடா. சரி, ஓகேங்க, வந்து அவனை அடிச்சிட்டோம். சரி, அப்படியே இந்த காசுலாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகேங்க, வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் ஒரு லைக்கை, ஒரு ஷேரை, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதத்துக்கிட்ட இருக்கும். ஷேடோ ஃபைட் வந்து அடுத்த இதுலேருந்து வரும். ஏன்னா வந்து அது ரோப்ளாக்ஸ் கொஞ்சம் போடுவோம். ஷேடோ ஃபைட் வந்து அது ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. எப்படி சொல்கிறேன்னா வந்து அது ரொம்ப ஃபைட்டிங் சீன், இது ஃபைட்டாக இருக்குங்கள, அதனால் வந்து என்னால் வந்து அந்த பிக்குன்னு ஒருத்தனை வந்து முடிக்கவே முடியல என்னால். அவனை வந்து ஈஸியாக முடிச்சிடலாம் விடுங்க, அவனும் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை. வெப்பன்ஸ்லாம் அப்கிரேட் பண்ணிட்டு எல்லாம் முடிக்க ட்ரை பண்ணலாம். சரி, ஓகேங்க. சரி, அப்படியே வந்து இந்த டுங் சாகுறாடே. ஐயோ, டுங் வாங்க, காசு இல்லைடா நம்மள்கிட்ட. 4000 தான்டா இருக்குது, 4200 இருக்குடா. சரி, ஓகேங்க, இவன் வாங்கி சமைக்கலாம் நான் விட்டுட்டு ப்ளஸ்ஸு. ஓகே, பேஸ் வந்து அன்லாக் ஆகிடுச்சு, லாக் பண்ணிட்டேன். சரி, ஓகேங்க, வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு பாருங்க கைஸ். அவன்கிட்ட இவன் வந்து திருடிகிட்டே இருக்காங்க, பிரெயின் ராடு திருடிகிட்டே இருக்காங்க. முதல்ல அடிக்கணும்டா. சரி, ஓகேங்க, வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு அப்படியே பார்த்துருங்க, அந்த விஷயத்தை பார்த்துருங்க. ஓகே, சரி, ஓகேங்க. சரி, ஓகே, இப்போ இருங்க, நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன். நல்ல பிரெயின் ராட்டோடு தான் சொல்லிட்டு பார்க்குறேன். ஒரு உருப்படியான பிரெயின் கூட இல்லைடா கைஸ். ஒரு வாட்டர் மிலன் மாதிரி சுற்றிக்கிட்டே வருங்க. அது வந்து 5 லட்சமா? ஆமாம், 5 லட்சம். அது வந்து பெர் செகண்ட் வந்து 1500 வந்து பெர் செகண்ட் கொடுக்கும். அது வந்து இது இருப்போமாடா, டைமண்ட் இருக்குது, இது காசு இருக்குது, அதெல்லாம் நல்லா கலெக்ட் பண்ணிடலாம். காசு இல்லைன்னு நினைக்கிறேன் என்கிட்ட. சரி, இது வாங்கடா. இங்கே பெர் செகண்ட் 60 ரூபாயா? சரி, பரவாயில்ல, 60 ரூபாய் கொடுக்குதே. சரி, ஓகே, இந்த நூபினி பிஜானிலாம் வந்து வாங்காதீங்க நீங்கள். அது நான் கொஞ்சம் விளாண்டனால அது இப்போ தேவையில்ல. நான் வந்து ஸ்டீல் பண்ணியே படைச்சிப்பேன். சரி, ஓகே. சரி, இப்போ வந்து ஏன்னா இப்போ வம்புக்கு இழுப்போம். ஏன்னா வம்புக்கு இழுப்போம். என்ன பண்ணிட்டு இருக்கேன், நல்ல பேர் கைஸ், அந்த இது வச்சுருக்காங்க கைஸ். கைஸ், இந்த பொண்ணு அடியுது. ஐ எம் ஆங்கிரி ப்ரோ பிளேயர். ஐயோ போகுது. இல்லைங்க, உள்ளார மட்டும் போயிருந்தோன்னா நம்ம வந்து அவ்வளோதான், சொல்லி முடிஞ்சிருக்கோம். சரி, ஓகே, இந்த பொண்ணு ஓரா பண்ணுங்க. அட்ரா போடு மண்டையில் போடு. இப்போன்னு பார்த்து லேக் அடிக்குதுடா.
போடுறாளே அடியே அடிக்குதுங்க ஐயோ. சரி ஓகே வாங்க நீனு. ஐயோயோ ஏய் பேச நிற்கிறியா மகனே? சரி இருங்க வந்துட்டு அடிப்போமா இல்லை வேணாம், திடீர்னு பேஸ் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதாங்க. சரி ஓகே நம்மள்ட்ட இந்த போடு 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 போ இன்னும் அடி போடு அடி அவ்வளோதான் போடு பறந்து பேசாக போ அடிகளில் சர்வர் உடச்சிக்கிட்டு போகணுன்றா நீங்களாம் அடி வாங்குறதுல. சரி ஓகேங்க ஷாப்பில் போய் ஏதாவது நல்லதாக இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே இந்த ஸ்பீட் காயில்னு ஒன்று வாங்கிட்டேன். ட்ராப் எதுக்கு? ஸ்பீட் காயில் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து அதை நீங்கள் கையில் வச்சுட்டே போனால் ரொம்ப வேகமாக போகலாம். கைஸ் இங்கே பாருங்க சுத்தோ கோல்டு கலரில் கப்பு மாதிரி மண்டை வச்சுக்கிட்டு சுற்றிட்டு போயிட்டுருக்கு. சரி என்னென்னு பார்க்கலாம் இருங்க. இது எவ்வளோடா அது கைஸ்? இப்போ செகண்ட் வந்து 625 ரூபா தருதா? சரி ஸ்டீல் பண்ணுவோமா? போட பண்ணுறோம் அவ்வளோ மாசுரா பண்ணிட்டேங்க போட அவ்வளோதான்டா சூப்பர்ரா கைஸ். ஸ்டீல் பண்ணியாச்சு கைஸ். நம்ம தான் கைஸ் இனிமேல். அவன் வந்து பேஸை லாக் பண்ணாமல் போயிட்டான். சரி ஓகே அவன் வந்து ஏதோ ஒரு மரத்தில் போயிருப்பான், ஒழுங்க பார்த்துக்கலாம். சரி ஓகே இப்போ வந்து இது அப்படியே கைஸ். ஐயோ கைஸ் இதில் ரீபத்துன்னு ஒன்று இருக்குங்க. ரீபத்துனா என்ன அப்படின்னா வந்து இப்போ நீங்கள் வந்து ரெண்டு பிரைடாட் வச்சுட்டு அவங்க கேட்குறத நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு இது பேஸு அன்லாக் இருக்கு. அந்த தர்பூசணி மாதிரி வருது பார்த்தீங்களா? இதாங்க சொல்கிறேன் நான். அப்புறம் உளுந்துக்கிட்டே போகுது பாருங்கள், அழகாக போகுதுங்க. சரி ஓகே அந்த என்னன்னா வந்து இந்த ரீபத்னால் இப்போ நீங்கள் ரீபத் பண்ணிங்கன்னா உங்கள் பிரைடாட் எல்லாமே போயிடும். ஆனால் வந்து என்னடா அது என்னடா ஒரு மறந்து போயிடுச்சுடா டே. ஐயோ பேஸ் லாக் ஆகிடுச்சு போகிறோம் அன்லாக் ஆகிடுச்சு. சரி ஓகே அது அப்புறம் என்னென்னா வந்து நீங்கள் பிரைடாட்லாம் போயிடும். அதுக்கப்புறம் பேஸ் அன்லாக் பண்ணுற செகண்ட் இப்போ வந்து பேஸ் 60 செகண்ட் தான் வந்து லாக்கில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அன்லாக் ஆயிரும். ஓகேவா? மித்திக்கா மைத்திக்டா. சரி பர் செகண்ட் எவ்வளோ காய்ஸ்? 1700 ரூபாயா? அட பாவிகளா டேய் என்னடா அது? ஐயோ டேய் போடா டேய் சாமி. கைஸ் அவன் அதை வாங்கிட்டான். வாங்குடா. இது குப்பல் பாவா என்னடா பேர் இது? கைஸ் இருங்க டூங் சாகுரா வாங்குவோம். கோல்டு டூங் சாகுரா. சரி ஓகேங்க வீடியோ பார்க்குறாங்களாம் மறக்காமல் லைக்கை போட்டு பாருங்கள். ரொம்ப நாள் வீடியோ போடல தான், கோச்சிக்காதீங்க. ஏன்னா வந்து எனக்கு கொஞ்சம் ஒர்க்ஸ் இருந்துச்சுன்னா அதனால தான் வந்து அப்படி போடல. ஓகேவா? ஐயோ எனக்கு வேறு பயமாக இருக்குதே. இருங்க டேய் நூபினி பீஸா நீங்களா? ஐயோ இது ஸ்டீல் பண்ணுவோமா? இல்லை பாவமுங்க ஒன்றுமே இல்லைங்க வந்துட்டு. சரி விடுங்க பாவம் ஒன்றுமே இல்லை, அதான் வந்து விட்டேன். இதே வந்து அவ்வளோ வச்சுருந்தானு வச்சுக்கோங்க அப்படியே அழகாக ஸ்டீல் பண்ணி போயிடுவேன். சரி பேஸுக்குள்ளே போயிட்டான்டா. இது வந்து ஜூம் ஆகிடுச்சுடா டேய். சம்மனு ஸ்டீலிங் யுவர் கப்பிலிலோ அசடாய் கைஸ். வாடா டேய் போடு மண்டையில் போடுறா கைஸ். என்னோடய பிரெயினோட ஸ்டீல் பண்ணுறியாடா? இவன் இல்லை அந்த ஸ்டீல் பண்ணுறியா? சரி ஓகே அவன் ரீசெட் பண்ணிட்டு போயிட்டான் போல். கைஸ் அடிப்போங்க. எனக்கு பேர் இது லான்ஸா ஏதோ லான்ஸ்னு ஏதோ ஒரு பேர் வச்சுருக்கான். டேய் வாடா டேய் ஓன் பேஸுக்கு போடா, ஏன் பேஸுக்கு ஏன்டா வர? உழைச்சி சம்பாதிங்கடா அப்படின்னு நம்மளே சீல் பண்ணி தான் இருக்கோம். சரி ஓகே அட்ரா போடு அடி கைஸ். பேஸ் டக்குன்னு வந்து அன்லாக் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு நல்லதுங்க. சரி ஓகே கைஸ் இங்கே பாருங்களேன். இவன் வந்து அது பேர் என்னடா அந்த கோல்டு கலர் கப்பு வச்ச மண்டையை வந்து இவன் வந்து திருட பார்க்குறாங்க. டேய் லான்ஸு அப்படியே அடித்து பாடுறா டேய். என்ன திருடுற? இருடா கைஸ் என்னோட இது திருடுறாங்க. டைமண்டு அம்பல். வாங்கடா போடு பேஸ் லாக் பண்ணு போ. ஓகேங்க பண்ணி வச்சுங்க. ரொம்ப வந்து பெருமையாக இருக்கேன். சரி ஓகே அது அப்படியே அங்கே தானே இருக்குது. ஆமாம் அங்கே தான் இருக்குது. ஓகேவா? சரி ஓகேங்க இது 8000 ஓகேங்க. நம்மகிட்ட 1,62,300 ஏதோ இருக்குங்க. ஓகே சம்திங் இருக்குது. ஓகே சரி ஓகே போவோம் வருங்க. ரெயின்போ நூபினி பீட்சாவா? ரெயின்போலாம் இருக்காடா அதில்? இருங்க இது வாங்கணும். இவன் என்ன பண்ணால் நம்மளை வாங்கணுடா போடா. இப்போ என்ன பண்ணுவேன்? போடு மண்டையில் போடு போட. என்னோடய இதை வந்து ஸ்டீல் பண்ணியில. இதை வந்து ஸ்டீல் பண்ணியா இல்லையா? இல்லை ஸ்டீல் பண்ணியா இல்லை? பின்னாடி வந்து அடிக்கிறா டேய் கைஸ். பின்னாடி வந்து அடிக்கிறாங்க. யாரா அவன்? நம்ம மண்டையில் ஏதோ அந்த ஃபோட்டோ இது இருக்குல்ல, இந்த ஃபோட்டோ டப்பா வந்து மண்டையில் மாட்ட மாதிரி இது மூஞ்சி. இது பெர் செகண்ட் 10 ரூபாயா? பரவாயில்ல. இது வந்து முதல்ல யூஸ் ஆகுங்க. இப்போலாம் இதுக்கு யூஸ் பண்ணிட்டு அப்படின்னு தான் இருக்குது. சரி ஓகேங்க
வீடியோ பார்க்குறவங்கலாம் அப்படியே ஒரு லைக்கை மட்டும் போட்டு பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சரி ஓகே. இருங்க ஏங்க அந்த லேண்ட்ஸ் எங்கே போனா ஒழிஞ்சிருக்கான் பாருங்களேன். அட பாவி. சரி விடுங்க. அதை வந்து அப்படி தான் பண்ணுவானுங்க. சரி எம்டி பேஸா உடுப்பாடே. ஓகே இது என்னதுடா அதான் நல்ல பிராண்டட் வருதா? ஒன்றும் இல்லை போ. சரி ஓகேங்க. வீடியோ பார்க்குறவங்களாம் ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டு பாருங்கள். இது யூ நீட் 1 ரீபர்த்ஸ். ஓகே 2 ரீபர்த்ஸ். என்னடா இத்தனை ரீபர்த்ரா? 14 ரீபர்த்தாடா டேய். முடியலடா டேய். சரி இப்போ ரீபர்த் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ட்ரப்பலாக வேணும். அப்புறம் டூங் சாகோர் வேணும். சரி ஓகே. ஆமாம் ஏன் ட்ரப்பிலியோட ட்ரப்பில் வேணும்னா திருடிட்டாங்க. அட பாவி. ஆமாங்க அதை நான் கண்டுக்கவே இல்லைங்க. சரி ஓகே இது எவனோடதுடா? சரி ஓகேங்க. இது வந்து அந்த லான்ஸ் மண்டையனோடது. விடுங்க. நூபினி பிஜ்ஜா கிடச்சிச்சுங்க. வந்துச்சு ஒரு டைமண்டா. சரி ஓகே. பேஸில் போய் லாக் பண்ணுறா. லாக் பண்ணியாச்சா? ஓகேங்க. வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக்கை போட்டு பாருங்கள். சரிங்க. ரீபத்துக்கு என்ன வேணும்? எல்லாமே இருக்குடா. 2மே இருக்குது. ரீபத் பண்ணுறா. 1 மில்லியன் வேணுமாடா? 1 மில்லியன் வாங்கிடா போவேன். சரி ஓகேங்க. 1 மில்லியன் வர்றதுக்கு வெயிட் பண்ணி தான் ஆகணும். வேறு வழியே இல்லை. சரி ஓகேங்க. வீடியோ பார்க்குறவங்களாம் ஒரு லைக் மட்டும் போட்டு பாருங்கள். தாண்டி சொல்கிறது லைக்கை போடணும்ல. சரி ஓகே. நான் கலெக்ட் பண்ணிக்கலாம் காசை. மணியை வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு ஏதாவது நல்ல 2 லட்சம் கிட்ட இருக்குங்க. 2,70,000 இருக்குது. சரிங்க. இது வந்து என்னது கம்மி பியரா? என்னடா அது ஏதோ வச்சுருக்கானுங்க. என்னன்னு தெரில. அதெல்லாம் வந்து நம்மளுக்கு ரீபத் பண்ண தான் தெரியும். இந்த கேமில் நம்ம வந்து 14 தாட்டி ரீபத் பண்ணி எல்லாம் பண்ணி மாஸ் காட்டணும். டேய் எவனா ப்ரோ 100டா? ஏன்டா பார்க்க மூவ் மாதிரி எங்கடா போனா? அடிச்சு பறந்துட்டானா? கைஸ் அவன் அடித்து பறந்துட்டாங்க வெளியில். அந்த பயம் இருக்கணும்டா. சரி ஓகே. கையில் அந்த இதை எடுத்து வச்சுக்கிட்டே போகிறேன் நான். சரி ஓகே. போய் அன்லாக் பண்ணுறலாம். லாக் பண்ண ஓகே. இது ஓகே ஸ்டீல் பண்ணுறேன் பயந்துட்டேன். சரி ஓகே. இப்போ வந்து நம்மள்கிட்ட வந்து என்ன வருது அடுத்தது? ட்ரப்பில் இருக்குது. என்னங்க ஒருத்தர் நூபினி பிஜ்ஜானினியே வாங்கி வச்சுருக்கான். அந்த லேண்ட்ஸ் தான் நினைக்கிறேன். அவனை விடவே மாட்டேங்க. நான் சும்மா வந்து இது பண்ணினுங்கிறான். சரி ஓகே. வீடியோ பார்க்குறவங்களாம் ஒரே ஒரு லைக்கை போட்டு பாருங்க. சரிங்க. இது அப்படியே வந்து என்ன எடுக்கலாம்? சரி ஓகே. எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணிட்டோம். இந்த கோல்டு கப் வச்ச மட்டும் செம்மையாக வந்து காசு சம்பாதிச்சு கொடுக்குதே. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிக்குதா. சரி ஓகே. வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக் போட்டு பாருங்க. சரிங்க. ஐயோ அட்ரா இப்போ உள்ள போய்ட்டாங்க. என்னடா வச்சுருக்கான் கைஸ்? ஏதோ எதுங்க பிரெண்டோட வச்சுருக்காங்க சொல்லல. வேகமாக போடா. போயிட்டான். ஓகே கல்லு விழுங்க. இன்னும் ஒரு 10 செகண்ட் கம்மியாக வந்திருந்தாலும் அவ்வளோதான். நம்ம கதையை முடிச்சு விட்ருப்பாங்க. சரி ஓகே. ஐயோ என்ன போகுது? அது 100 ரூபாயாங்க. அந்த நூபினி ரெயின்போ நூபினி லாக் பண்ணு. ரெயின்போ ரூபினி பிஸா நீங்கள் வந்து 100 ரூபாயா? அவன் வாங்கினது ரெயின்போலாம் வருமாடா? சரி இந்த மாதிரி ரெயின்போவில் அந்த கப்பு வச்ச மண்டை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதாங்க. நம்ம தாங்க பாருங்க. இது பேர் என்னடா? அது பேர் என்னன்னு தெரில. ஒழுங்காக பேர்லாம் தெரிஞ்சிருக்க முடியுமா? கொச்சன்னு பேர் இருக்குது. அங்கே பாரு டாட்டா சகுருன்னு இருக்குது. அங்கே வந்து ஏதோ பிபிலிபி ஏதோன்னு சொல்கிறாங்க. ஒன்றுமே புரியல எனக்கு. சரி ஓகே. இந்த பேர்லாம் வந்து பிரைண்டாடோட பேருங்க. அவங்க சும்மா அப்படியே கீபோர்டில் அடிச்சு விட்டுப்பானுங்க போல். சரி ஓகே. இருங்க. இது என்னது? டைமண்ட் நூபினி பிஸா நின்று வச்சுருக்கான். சரி விட்றா நீ வச்சுக்கூடா. எனக்கு எதுக்குடாடே? நான்லாம் பெரிய ஆள்றா. லெஜெண்ட்ரிஸ் இங்கே ஓகேங்க. லெஜெண்ட்ரி பிராண்டட்லாம் வச்சுருக்கேன் நான். இவன் கருப்பாயிடுச்சு டேய். என்னது? த மோல்ட் ஈவெண்ட் இஸ் ஸ்டார்ட் ஃப்ரீ ஸ்பின். அந்த ஸ்பின்னு ஃப்ரீயாக பண்ணலாமா? பண்ணு கைஸ். இந்த ஸ்பின்னு ஃப்ரீயாக பண்ணலாமா கைஸ்? 1 மில்லியன் போடு. சூப்பருங்க. 1 மில்லியன் கிடச்சிச்சு. இப்போ நம்ம ரீபத் பண்ணுவோமா? சரிங்க. நான் நிறையா கொஞ்சம் காசுலாம் எடுத்துகிட்டு போயிட்டு அப்புறமா ரீபத் பண்ணுவோம். சரி ஓகேங்க. இப்படி வந்து இது பண்ணிக்கலாம். இதெல்லாம் கருப்பாயிடுச்சுன்னு பார்த்தேன். திடீர்னு பயந்துட்டேன். ஏதாவது வந்து எஃபெக்டா இல்லைனா ஏதாவது லேகான்னு பயந்துட்டேன். சரி ஓகே. இப்போ ரீபத் பண்ணிடுவோமா? சரி ஓகேங்க. இப்போ ரீபத் பண்ண போகிறேன் நான். 3, 2, 1 ரீபத். ஓகேங்க. ரீபத் பண்ணிட்டேன். என்னாச்சு? ஐயோ என் பிரைனட்லாம் போச்சு. சரி ஓகேங்க. ரீபத் பண்ணால் அப்போ தான் போக தான் செய்யும். நீங்கள் வந்து 2-3 தாட்டி ரீபத் பண்ணிங்கன்னா மேலே இந்த மாதிரி ஒரு செல்ஃப் மாதிரி வந்துருமாங்க. மேலே இன்னொரு ஃப்ளோர் மாதிரி வந்துருமா. அதுவும் நல்லா தான் இருக்கும். ஓகே. ஏதாவது வாங்குவோமா? இதை வாங்குவோம். ஓகே வாங்கிட்டேன்.
போயிட்டுருக்கு. டேய் அதை போய் ஸ்டீல் பண்ணிங்கன்னா பார்த்துக்கோங்க. டேய் அதை மட்டும் போய் ஸ்டீல் பண்ணேன் பார்த்து. கைஸ் கைஸ் அந்த கப்பு வச்ச மாட்டேன் கைஸ். டேய் அடிக்கிறான்டா, எவ்வளோ அடிக்கிறான்? டேய் அந்த லேன்ஸ் தான் நினைக்கிறேன். டேய் லேன்ஸ் மட்டும் அடி, அந்த கப்பு மட்டும் எடுத்துகிட்டு போ விட்டுருவேன் நான். வாங்குடா அப்படி, நான் உனக்காக ஹெல்ப்லாம் பண்ணி ஹெல்ப் பண்ணால் வந்து அடிக்கிறாங்க. ஹெல்ப் பண்ணால் வந்து அடிக்கிறியா? உனக்கு அப்புறமா பார்த்துக்கிறேன்டா. சரிங்க, அதை கலெக்ட் பண்ணிட்டேன். சரி ஓகே, வேறு என்ன பண்ணலாம்? ரோபக்ஸ் சாப்பிட்டா. டேய் நம்மகிட்ட ரோபக்ஸ்லாம் இல்லைடா. டேய் சம்பி, நம்மகிட்ட ரோபக்ஸ் எல்லாருக்கும் பலகாரம் கிடையாது நம்ம. ஓகே இதெல்லாம் வந்து சரி. இப்போ ஏதோ புதுசாக நல்லா காயிருக்கு. என்ன அது? இது பி லான்ச்சரா? இது என்னடா பி லான்ச்சரு? ஏதோ பி லான்ச்சர்னு ஏதோ ஒன்று வந்திருக்குங்க. சரி ஓகே விடுங்க, அது என்னென்னு அப்புறமா பார்த்து நல்லா பண்ணேன். சரி ஓகேங்க, கொஞ்சம் மணி நேரம் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு கேம் ப்ளே முடிச்சுக்கலாம். ஐயோ இந்த லான்ச் மண்டே அடிக்கணுங்க. பேஸை ஓப்பன்லேயே வச்சுருப்பானா? டே பேஸை க்ளோஸ் பண்ணுறா. அவனுக்கு கேம் அழுத்தணுமோ தெரியாதாடா லான்ச் மண்டையா? எங்கே அவன் போய் ஸ்டீல் பண்ணுறதுலாம் இருக்காங்க. உழைச்சி சம்பாதிக்க மாட்டான். நானாவது அப்பப்போ ஸ்டீல் பண்ணுவேன். இது லாவா ஃப்ளரிலா? அதான் லாவா ஃப்ளரிலா. ஏங்க பர் செகண்ட் $42. சூப்பருங்க. சரி ஓகே, இது அப்படியே போட்டோம் விட்டுருவோம் அப்படியே. சரி ஓகே, அது என்ன பண்ணுறது? சரி ஓகே இருங்க பார்ப்போம். அது வந்து கரெக்டாக வரணும். அது ஆனால் அது வந்து அப்படியே இது எதாவது பண்ணிட போனால் தம்பி கரெக்டாக அழகாக வந்து உட்காந்துக்கோ. அந்த பயம் இருக்கணும் நினைக்கிறேன். ஓகேவா? சரி ஓகே இருங்க. வெளியில் என்ன? ஒன்றும் இல்லை. சரி ஓகே, அடுத்த ரீபத்துக்கு ஏதோ தேவைன்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள், ஏதோ வந்து அன்லாக் ஆகுமா? என்னங்க இது? அடுத்த இன்னும் 2 பிரைட் ஆட்டுங்க. அடுத்த என்ன லெஜெண்ட்ரியா மித்திக்கா என்ன பிரைட்? என்னடா அது புகை வருது? நெருப்பா? ஏதோ நெருப்பு மாதிரி தான் இருந்துச்சு. என்ன அது? லாவா கெட்டோ ஹிப்போபாட்டமோவா? ஏங்க பர் செகண்ட் எவ்வளோ அது? இருங்க போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். அந்த காசு பத்தில். எங்கடா அது? எங்கடா போச்சு? வாங்கிட்டீங்களா? இல்லை எங்களுக்கு பர் செகண்டு காய்ஸ் பர் செகண்ட் $100 கைஸ். வாங்குடா. ஓகே வாங்கிட்டான். ஓகே இது எவனாவது வந்து பொட்டிங்க. இப்போ உங்கள் கையில் இருக்க அந்த ஹேண்ட் ஸ்லாப் வச்சு ஒரே போடுதான்டா. பறந்துடுவீங்கடா, சர்வர் விட்டே பறந்துடுவீங்கடா. டேய் சரி ஓகே, அப்படியே உள்ளார போடா தம்பி. என்ன இது க்ரீப்பர் மாதிரி இருக்குது? மைன்கிராஃப்டில் க்ரீப்பர் வரும்ல அந்த மாதிரியே இருக்குங்க இது பார்க்க. சரி ஓகே, மைன்கிராஃப்ட்லாம் நம்ம முடிச்சிட்டோம். அது ஒரு காலம், அது வந்து உங்களுக்கு தெரியும். அதை நான் மறுபடியும் ரீப்ளே பண்ணி காட்டவா? இல்லை வேணாம் அழுதுவேன், வேணாம். சரி ஓகே, அந்த என்டர் ட்ராகன்லாம் எப்படி அடிவாங்க? நீங்கள்லாம் பார்த்துட்டு தான் இருந்திருப்பீங்க. எப்படி அடிவாங்கன்னு வந்து எனக்கும் நீங்கள் பார்த்தவங்களுக்கு தான் நல்லாவே தெரியும். டேய் நான் லான்ச் பண்ணியா? சரி ஓகே, நம்மளும் அடிக்கலாம் வந்தேன். நான் ஓடி வந்துட்டேன். பேஸ் லாக்கில் தானே இருக்குது. ஓகே நம்ம எக்ஸ்ட்ரா 10 செகண்டுங்க. என்னென்னா வந்து இப்போ 80 செகண்ட் இப்போ லாக் பண்ணால் 80 செகண்ட் அது லாக்கில் இருக்கும். 80 செகண்ட் முடிஞ்சு வந்து அன்லாக் ஆயிருங்க. அதான் வந்து இந்த ரீபத்தோட பவரு. அதுக்கப்புறம் வந்து இந்த கலெக்ட் ஜோனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க. அதான் இதோட பவர். ஓகேவா? ஆமாம், அந்த கலெக்ட் ஜோனை வந்து அப்படியே வந்து இன்க்ரீஸ் பண்ணிடும். சரி ஓகே, லாக் பண்ணிட்டான். சரி ஓகேங்க, இந்த கேம் பிளே எனக்கு கொஞ்சம் போர் தான் அடிக்குதுங்க. எனக்கு இந்த பிரெயின் ராட் கேம் சுத்தமாக பிடிக்காது. சும்மா உங்களுக்காக விளையாட்டு காட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு விளாட்றேன். ஏன்னா நீங்கள் வந்து சும்மா விளையாண்டு காட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு விளாட்றேன். ஓகேவா? சரி நம்ம அடுத்த கேம் பிளே வந்து என்ன போடலாம் அப்படின்னா, ரோப்ளாக்ஸில் இப்போ ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க கேம் வந்து க்ரோவோ கார்டன் தான். அந்த க்ரோவோ கார்டன் வந்து நம்ம போடலை. அது வந்து நான் வந்து என்னோடய வந்து இந்த ஐடி வந்து க்ரோவோ கார்டன் ஐடி இருக்குல்ல, அது வந்து ஏதோ ஆயிடுச்சு. ஏதோ வந்து எவனோ ஸ்டீல் பண்ணிட்டான் போல், ஹேக் பண்ணிட்டான் போல். ஓகேவா? அது வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க, அதை விட்டுருங்க. சரி அதனால் வந்து 99 days சர்வைவ் 99 days இன் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் வந்திருக்குங்க. அது செம்மையாக இருக்குங்க. விளாண்டு பார்த்தேங்க நான், தரமாக இருந்துச்சு. அதை நான் வந்து அப்புறமா வந்து உங்களுக்காக எடுத்து போடுறேன். ஓகேவா? நம்ம இதோட இந்த கேம் பிளே முடிச்சுக்கலாம் காய்ஸ். ஓகேவா? பாய் காய்ஸ். பாய்.